பிஜேபி கூட்டணி தேவையில்லை. ஏன்னு சொன்னால், நமக்கு முன்னோர் 2 தலைவர்கள். ஒன்று அந்த கட்சியை தொடங்கி வைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். 2வது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்கும்போது என்ன சொன்னாங்க, எந்த நேரத்திலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எடப்பாடி அதை ஃபாலோ பண்ணலை, அந்த கொள்கையை, அந்த முன்னோருடைய கொள்கையை ஃபாலோ பண்ணலை. ஸோ அவர் வந்து கட்சியை காப்பாற்றுற நோக்கத்தில் தொண்டனுடைய காப்பாற்றணும்னு போல, அவர் ஒரே நோக்கம் அவரை காப்பாற்றிக்கணும், அவர் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அங்கே போனாங்க. அது வந்து அதிமுகன்றதை விட இப்போ வந்து அமித்ஷா திமுகன்ற மாதிரி மக்களால் பேசப்படுது. அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. பிஜேபி என்ன பண்ணுது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி எங்கெங்கே வீக்காக இருக்குது அவங்கள போட்டு இழுத்துக்க வேண்டியது, பயமுறுத்த வேண்டியது, அவங்கள பிரிக்க வேண்டியது, அங்கே ஒரு ஆட்சி அமைக்கணும். இது ஒரு கேவலமான அரசியல் பிஜேபி நடத்துறது. ஆனால் பிஜேபின்னு யோகிமா வந்து லஞ்சம் ஊழல் இல்லைன்னு பேசுகிறாங்க. கோடியாக லஞ்சம் ஊழல் நடக்குது. இங்கே அண்ணாமலை பேசுகிறது வந்து அறிவாலயம் பேசக்கூடாது. இந்த சாதாரண ஹெட்மாஸ்டர்கிட்ட பேசுகிறதுக்கு ஐபிஎஸ் அண்ணாமலை இங்கே அலறணும். இங்கே வந்து பூச்சாண்டி கேட்க வேணாம், அங்கே கர்நாடகா போய் வேலையை காட்டுங்க. ஒன்று. அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் என்ன சொல்கிறாரு, நல்லா சொல்கிறதெல்லாம் பொய். அது நிறைய உதாரணங்கள் காமிக்கலாம். ஒருத்தர் வந்து வேகமாக பேசிட்டா வந்து அது எல்லாம் பொய் வந்து உண்மையாயிடாது. அடுத்தது தமிழக வெற்றி கழகம், அவர் வந்து ஆரம்ப கால சினிமா நடிகராக இருக்கும்போது என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணார் பார்த்தா கிடையாது. அரசியல் ஆரம்பித்த பிறகு தான் மாநாட்டுக்கு எல்லாவும் கூட்டம் வரும், ஆனால் ஓட்டு போடுறது தான் முடிவு. ஆனால் வந்து அந்த கட்சியை வந்து இளைஞர்கள் பட்டாளம் வந்து வீணாக நம்பி அந்த ஒரு காணல் நேருமார் கடைசியில் போயிடும். வருத்தப்படாதீங்க. அதே சமயத்தில் தமிழக மக்களும் இந்த வருத்தப்படாதீங்க.